நீங்க வேலைக்கு போகல, நீங்க காலேஜ் படிச்சுட்ருக்கீங்க, உங்களுக்கு அர்ஜென்ட்டா லோன் தேவைப்படுது. சின்ன அமௌண்ட் தான். ஆனா அர்ஜென்ட்டா தேவைப்படுது அப்டின்னா, இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா, நான் ஒரு அப்ளிகேஷன்ல வந்து லோன் எடுத்திருக்கேன் முதல்லயேவும். அந்த அப்ளிகேஷன் மெயினா எத ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு அப்டின்னா, வேலைக்கு போகாதவங்களுக்கும், காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கும் லோன் தர மாரி ஒரு அப்ளிகேஷன் தான். ஸோ, அத பத்தி தான் இந்த வீடியோலயே நம்ம வந்து பார்க்க போறோம். அது என்ன அப்ளிகேஷன் அப்டின்னு. ஸோ, காய்ஸ் இதுதான் அந்த அப்ளிகேஷன் பாக்கெட்லி இன்ஸ்டன்ட் பெர்சனல் லோன். ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்பிஐ ரெஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் தான். உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேயே வந்து 4.5 ரேட்டிங்ஸ் இருக்கும். 1.09 லேக் ரிவ்யூஸ் இருக்கும். 1 crore ப்ளஸ் டவுன்லோட்ஸ் இருக்கு. ஸோ ஒரு நல்ல அப்ளிகேஷன் தான். என்ன கேட்டா வந்து நீங்க வந்து உங்ககிட்ட ஜாப் இல்ல, நீங்க வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்க, உங்களுக்கு லோன் தேவைப்படுது அப்படின்னா, டெஃபனட்டா நீங்க வந்து இந்த அப்ளிகேஷன செக் பண்ணி பாருங்க. வீடியோவோட எண்டுல நான் என்னோட ப்ரூஃபையும் நான் வந்து காமிச்சிடுறேன். அண்ட் இந்த அப்ளிகேஷன் ஆர்பிஐ ரெஜிஸ்டர்டா அப்படிங்கிற டவுட் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே உங்களுக்கு வந்து வரலாம். லெண்டிங் என்பிஎஃப்சி இந்த இடத்துல போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஸ்பீல் ஃபினான்ஸ் கம்பெனி பிரைவேட் லிமிடெட். அந்த நேமு உங்களுக்கு இந்த இடத்துலையும் தெரியும். ஸ்பீல் ஃபினான்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லி. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி தான். ஓகேவா? ஸோ கைஸ் இங்கே 2 இந்த நேம்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அப்ளிகேஷனில் நமக்கு எவ்வளோ லோன் கிடைக்கும், என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணலாம். இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மேக்ஸிமமாக வந்து 25,000 ருப்பீஸ் வரைக்கும் லோன் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, ஃபீஸ் அண்ட் சார்ஜஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 2%லேருந்து 3% வரைக்கும் இருக்கும் பெர் மந்த்துக்கு. அண்ட் ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் வந்து 30%லேருந்து 132% வரைக்கும் இருக்கும். ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 0.0%லேருந்து 7.5% இருக்கும். ப்ளஸ் ஜிஎஸ்டியோட டோட்டல் அமௌண்ட்லேருந்து. டென்யூர் வந்து 61 டேஸ்லேருந்து 180 டேஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து லோன் டென்யூர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு 5,000 ருப்பீஸ் லோன் எடுக்கிறோம் 90 டேஸ்க்கு 36% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில். அண்ட் ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து இவங்க வந்து மென்ஷன் பண்ணலை. அண்ட் இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 5,000 ருப்பீஸ்க்கு 36%ன்னு இன்ட்ரெஸ்ட் ரேட்னு வச்சாலும் 90 டேஸ்க்கு நமக்கு 443 ரூபா வந்துடுது. ஸோ இப்போ இந்த இடத்துல 5,000 ருப்பீஸ் ப்ளஸ் ஒரு 450 ருப்பீஸ் வந்து வந்துடுது. ஸோ இந்த இடத்துலயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5,450 ருப்பீஸ் வந்துருச்சா இந்த இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து. இது போக இல்லாமல் நமக்கு டிஸ்பர்சல் அமௌண்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அதை நம்ம வந்து செக் பண்ணுவோம். ஏன்னா அதுவுமே ஒரு டவுட் இருக்கும் நிறைய பேருக்கு. டிஸ்பர்சல் அமௌண்ட் எவ்வளவு, அண்ட் அதுக்கு போக இல்லாமல் ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து எவ்வளவு. ஏன்னா இங்கே வந்து மென்ஷன் பண்ணலை எதுவுமேவும். ஸோ அதை நான் உங்களுக்கு வந்து கிளியராக வந்து காமிக்கிறேன். இவங்களோட அஃபிஷியல் சைட்டும் இங்கே உங்களுக்கு இருக்கும். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ உங்களுக்கு நான் வந்து ப்ரூஃப் காட்டுறேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட லோனு. நான் வந்து எடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 2,000 ருப்பீஸ் லோனு. அந்த அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ கிரெடிட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1,856 ரூபா. பார்த்துக்குங்க, தெளிவாக பார்த்துக்குங்க. எவ்வளோ லோன் எடுத்தேன் அப்படின்னா 2,000 ரூபா. 2,000 ரூபாயில் லோனில் நமக்கு 1,856 ரூபா தான் வந்திருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 6.58%, 122 ருப்பீஸ் ப்ளஸ் அது கூட ஜிஎஸ்டி சேர்த்து 21 ருப்பீஸும், இன்ட்ரெஸ்ட் வந்து 3% பெர் மந்த்துக்கும் வச்சு நமக்கு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதில் வந்து மைனஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த 120, 143 அப்படின்னு வந்தாலும் நமக்கு இங்கே அந்த ப்ராசஸிங் ஃபீஸ் போக தான் நமக்கு வந்து அந்த 1,856 ரூபா வருது. ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து நம்ம ரீபேமெண்ட்டாக வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 150 ப்ளஸ் ஒரு 60, 210 ருப்பீஸ் வந்து வருது நம்ம எக்ஸ்ட்ரா ரீபேமெண்ட்டாக இந்த ஒரு 2,000 ருப்பீஸ் லோன் எடுத்ததுக்கு. ஸோ ஆக்சுவலாக இதுதான் வந்து ஒரு சிம்பிளான கான்செப்ட். இதே வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்குங்க உங்களோட நீங்கள் எடுக்கிற லோன் அமௌண்ட்டுக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்க லோன் அமௌண்ட்டுக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இந்த அப்ளிகேஷனில் வந்து லோன் எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் இப்போ டிசைட் பண்ணியிருக்கலாம். ஸோ ஏன்னா என்னோடய ப்ரூஃபை நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் எப்படி அதோட ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னு. ஸோ இவ்வளோதான் கைஸ், இதுதான் வீடியோவே. ஓகேவா? ஸோ இந்த அப்ளிகேஷன் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது யார் அப்படின்னா நான் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் அண்ட் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கும் அர்ஜென்ட்டாக சின்ன அமௌண்ட் லோன் தேவை அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணிக்கிறது மட்டும்தான் இந்த அப்ளிகேஷன். நான் நிறைய பார்த்துருக்கேன் இந்த அப்ளிகேஷன் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. சின்ன சின்ன லோனுக்கு மட்டும்தான். மற்றபடி பெரிய லோன் அமௌண்ட் அப்படிங்கும்போது இதில் வந்து அது செட் ஆகாது. நீங்கள் வேறு அப்ளிகேஷன் தான் போகணும். அண்ட் இந்த வீடியோவுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். நான் வந்து ஃபினான்ஷியல் அட்வைசர் இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது.
ஸோ ஜஸ்ட் ஒரு நார்மல் கான்டென்ட் கிரியேட்டர் அவ்வளோதான். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.